ஹாய், ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அலாரம் அடிச்சுட்டே இருந்திருக்கு, அதை கூட தெரியாமல் நான் தூங்கியிருக்கேன். அப்புறம் ஹரிபரின்னு எந்திரிச்சாச்சு. எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா 5:45 இருக்கும். அந்த மாதிரி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு மடன்னு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு, கொஞ்சம் லேட் கிடையாது, லேட்டாக எழுந்திரிச்சாலுமே எனக்கு நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்பேன். அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி சொன்னாலுமே ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் மடன்னு செய்யும்போது எல்லாம் கடமைக்கு செய்கிற மாதிரியே இருந்துச்சு. டெய்லி எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செய்வேன். இன்றைக்கி நான் செய்யும்போது ஏதோ கடமைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதனால் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு தவறு செய்யும்போது தான் அதிலிருந்து நம்ம திருந்தி வருவோம். ஓகே, இதை நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் இந்த விளைவுகள் வரும். நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால ஒவ்வொரு வேலையும் தள்ளி போகும்போது நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா. வெளியே போகிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தள்ளி போகும். ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் ஒரு லெசனை கற்றுக்கிட்டேன். ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம ஒரு லெசனை கற்றுக்குறோம் இல்லையா. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் லெசனை கற்றுக்குறோம். என்னை பொறுத்த வரையிலும் இந்த பிரச்சனைன்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பிரச்சனை வரும்போது தானே அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஒரு லெசனை கற்றுக்குறோம். ஸோ அந்த பிரச்சனை நல்லது, அந்த ப்ராப்ளம் நல்லது. அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம லைஃப்பில் எல்லா ஒரு லெசனையும் கற்றுக்குறோம். அது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டும் வருது இல்லையா. நெக்ஸ்ட் டைம் இதே வேலையை நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா செஞ்சால் என்ன விளைவுகள் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ என்ன ஒரு வேலையும் இன்ட்ரெஸ்டோடு செய்யுங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது எல்லாமே வெற்றியாகவே அமையும். நீ என்ன நினைக்கிறேன்?